அச்சோ! அஷ்டம சனியா? சனி எங்களுக்கு ஆகவே ஆகாதேங்க. எங்களை போட்டு படுத்திருவாரேங்க அப்படின்னு நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாங்க. தொழில் விருத்திக்காக நீங்க வந்து கடினமா உழைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களோட பணவரவு எவ்வளோ வருதுன்னு நீங்க வெளிய சொல்லாம இருக்கிறது இந்த சமயத்துல ரொம்பவே நல்லதுங்க. அதாவது கொஞ்சம் இந்த காலத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கு பேசி செஞ்சு முடிச்சிருங்க. உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கழுத்து, கால், முதுகு இந்த மாரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையான பலன் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா வருட கோள்களான 4 கிரக பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த 2025 இருக்குங்க. அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குதுங்க. மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இதுல வருடத்துல முதலாக வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சிங்க. இது 29/3/2025 அதாவது மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுதுங்க. இந்த சனி வந்து கும்பராசியிலிருந்து மேசராசிக்கு போறாருங்க. அடுத்து குரு பயிற்சி. இது 14/5/2025 மே மாசம் 14ஆம் தேதி உங்களுக்கு புதன்கிழமை குரு பயிற்சி ஆகுறாருங்க. குருவானவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. அடுத்து ராகுகேது பயிற்சி 18/5/2025 அன்னைக்கு ராகுகேது பயிற்சி. ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல வர்றாருங்க. அதே மாதிரி கேது பகவான் வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாருங்க. இதுதான் இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கான காலங்க. இப்ப இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பார்ப்போம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சிம்மராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவானுங்க. சிம்மராசிக்காரங்க எப்பயும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆளுமை தன்மை வந்து இவங்களுக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படி பிடிவாதமா இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குங்க. ஆனா இந்த பிடிவாதமே ஒரு சில சமயம் இவங்களுக்கு சில சிக்கல்களை கொடுக்குங்க. இவ்வளவு சிறப்பான ஆளுமை தன்மை மிக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலனை கொடுக்க போகுதுங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்தோட பிற்பகுதியில வந்து 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போறாருங்க. இது ரொம்ப சூப்பரான அமைப்பு. ராகு வந்து 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போறதும், கேது வந்து குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கே வர்றாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டம சனியா வர்றாருங்க. அச்சோ! அஷ்டம சனியா? சனி எங்களுக்கு ஆகவே ஆகாதேங்க. எங்களை போட்டு படுத்திருவாரேங்க அப்படின்னு நீங்க ஒன்றும் பயப்பட வேணாங்க. சனி இருக்கிறது மீன வீட்டுல, குருவோட வீட்டுல. அதனால கட்டாயம் வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது. குறிப்பாக சனி பகவானுக்கு நேர்மையாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் இருப்பீங்க. இன்னும் நீங்கள் உங்களுக்கு வச்ச சில டிப்ஸ் என்ன அப்படின்னா டெய்லியும் காலையில் எந்திரிங்க, நேரமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரமாவது உங்களோட உடல் உழைப்பு வேர்வை வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சுருங்க. நாளைக்குன்னு ஒத்தி போடவே போடாதீங்க. குறிப்பாக பிஸ்னஸ் மேன்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள ஒரு மரியாதையா நடத்துங்க. முடிஞ்சா விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் சனிக்கிழமைகளை பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல காலமா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தை மாற்றி கொடுக்கும். குறிப்பா 11ல வந்து குரு இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பணவரவு நல்லா இருக்கும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தொழில் விருத்திக்காக நீங்க வந்து கடினமா உழைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், நண்பர்களால நன்மை, மூத்தவர்களால நன்மை, குழந்தைகளுக்கு உங்களோட நேரம் வந்து நன்மை
கைகூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலமாக இருக்குது. பதவி உயர்வு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக பதவிக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ உயர்கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமணங்க. உங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களோட பண வரவு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க. அதாவது பெருமைன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த பெருமையை உங்களோட பெருமைகளை இந்த சமயத்தில் அஷ்டம சனி காலத்தில் 2025 மட்டும் கிடையாதுங்க, அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் நான் இதை பண்ணியிருக்கேன், என் குழந்தைங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சேமிப்பு ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க, அரசியல்வாதிகள், மத்திய அரசில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள்லாம் கொஞ்சம் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அன்னன்னைக்கு வேலை அன்னன்னைக்கு பேசி செஞ்சு முடிச்சிருங்க. 6-7 சனி 8ல் இருக்காருங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. 50 வயசுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட கழுத்து, கால், முதுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக உங்களால் முடிஞ்ச ஒரு எளிய எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் உடல் ஆரோக்கியத்தையே பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ குருவோட பார்வையை எடுப்போம். குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடத்தோட பிற்பகுதியில் லாப குருவாக சூப்பராக பண வரவு தரப்போகிறார். அங்கேருந்து 3, 5, 7 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. அப்போ லாப குரு பண வரவு சூப்பராக இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ் ரீதியாகட்டும், ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ஆளை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி ஆன்மீக வழிபாடு நிறைய போவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார். அந்த குருவினால உங்களுக்கு உங்களோட ஆசைகள், அபிலாஷைகள், இறை தேடலை பற்றின ஆசைகள், அபிலாஷைகள்லாம் நிறைவேறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறது அவ்வளவு சூப்பருங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகுங்க. இல்லை உங்கள் இளைய சகோதரருக்கு நாங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்குங்க, நீண்ட நாளாக கல்யாணம் நடக்கலை, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பயணங்களாலும் உங்களுக்கு நன்மை. 3ஆம் இடம் சிறு பயணங்களை குறிக்கும். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சிறு சிறு பயணங்களாலையும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. இது எழுத்தாளராக இருக்கவங்களுக்குலாம் பேர் புகழ் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த சமயத்தில் கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, வெளிமாநிலத்துக்கு போயிருப்பாங்க. குலதெய்வம் யாருன்னே தெரியாமல் ஒரு சிலருக்கு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ குலதெய்வம் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ் ஆகும். அடுத்து 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறனால அதாவது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் பிரிஞ்சிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கணவன் மனைவிகள் கூட இப்போ மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் திருமண வாழ்க்கையில் இணையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களோட வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போ இந்த காலம் ரொம்பவே நல்லா இருக்கு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் 3ஆவது நபரை தலையிட நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. 7, 8ஓட அவர் சம்மந்தப்படுறாரு. ஆன்லைன் சூதாட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் நம்பிக்கை வையுங்க. அதாவது வாழ்க்கை துணை நம்மளோட வாழ்க்கை துணையாக கடவுளால் தீர்மானிக்கப்பட்டவங்க இவங்க, அதனால நம்ம இவங்களை கட்டாயம் நம்பணும் அப்படின்னு நம்பி குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக வர்றாரு. அதனால் அங்கே இருந்து 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறனால குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. 5ஆம் இடத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனியோட பார்வைப்படுறது, ஏன்னா குருவோட பார்வையும் 5ஆம் இடத்துல படுது. அதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா சாதகமாக தான் முடியுங்க. அதனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக பயப்படாமல் நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சு உதவி பண்ணுறதும், சனிக்கிழமை நாளில் அனுமான் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு இந்த வருடத்தை நல்ல வருடமாக மாற்றி கொடுக்கும். இதுவரை
வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, சனி எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.